வருத்தினி ஏகாதசி 13 ஏப்ரல் 2026. ஏன்? ஒவ்வொரு ஆத்மாவிற்குமான கேள்வி நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா? நாம் நல்லது செய்ய முயற்சித்தாலும் ஏன் நம்மால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வருகிறது? ஏன் சிலர் எப்போதும் போராடிக் கொண்டே இருக்கிறார்கள், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தோன்றுகிறார்கள்? மிக முக்கியமாக நமது கடந்த காலத்தை சுத்தப்படுத்தி நல்ல எதிர்காலத்தை உருவாக்க ஒரு எளிய வழி இருக்கிறதா? பழமையான பகவத்கீதா ஞானம் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை உருவாக்குகிறது. ஒவ்வொரு தேர்வும் நமது விதியை உருவாக்குகிறது. ஆனால் ஒரு தெய்வீக பாஸ் பட்டன் இருந்தால், பாவங்களை அழித்து வாழ்க்கையை உயர்த்தி மோட்சத்தையும் தரக்கூடிய ஒரு புனித நாள் இருந்தால் அந்த நாள்தான் ஏகாதசி. அனைத்து ஏகாதசிகளிலும் ஒரு நாள் விசேஷமாக பிரகாசிக்கிறது. வருத்தினி ஏகாதசி கதை தொடங்குகிறது. ஒரு காலத்தில் அரசர்களும் முனிவர்களும் வாழ்ந்த யுகத்தில் மகத்தான மன்னன் யதுதிதீர் மகாராஜ் அவரது பணிவான மனதுடன் பரமாத்மாவாகிய லார்ட் கிருஷ்ணா அவரை அணுகினார். கைகளை கூப்பி அவர் கேட்டார், கிருஷ்ணா, வைசாக மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் மகிமையை எனக்கு விளக்குங்கள். அது ஏன் இவ்வளவு சிறப்பு? தெய்வீக பதில் பகவான் கிருஷ்ணர் மெதுவாக புன்னகைத்து கூறினார், மன்னா, கவனமாக கேள். அனைத்து புனித நாட்களிலும் வருத்தினி ஏகாதசி மிக சக்தி வாய்ந்தது. அவர் பேசும்போது பிரபஞ்சமே அமைதியாக நின்றது போல் இருந்தது. இந்த ஏகாதசியை பக்தியுடன் அனுஷ்டிக்கும் ஒருவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார், மகிழ்ச்சி பெறுவார் மற்றும் பொருளாதாரமும் ஆன்மீகமும் ஆகிய இரு உலகங்களிலும் வெற்றி பெறுவார். இந்த ஏகாதசியின் சக்தி கிருஷ்ணர் தொடர்ந்தார். துரதிருஷ்டம் கொண்டவர் கூட அதிர்ஷ்டசாலியாக மாறுவார். பிரச்சனைகளால் சோர்ந்தவர் அமைதியை அடைவார். பாவம் நிறைந்த வாழ்க்கை சுத்தமாகும். இந்த ஏகாதசி ஒரு தெய்வீக கவசம் போல மறுபிறவி துன்பங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. மாற்றத்தின் உண்மை கதைகள். கிருஷ்ணர் சில உதாரணங்களை கூறினார். மண்டாதா மன்னன் இந்த ஏகாதசியை அனுஷ்டித்து மோட்சம் பெற்றார். துந்துமாறன் என்ற மன்னன் சிவபெருமானின் சாபத்தால் நோயால் வாடியவர். இந்த ஏகாதசியால் முழுமையாக குணமடைந்தார். இதுவே இந்த நாளின் சக்தி. அனைத்து தானங்களையும் விட உயர்ந்தது கிருஷ்ணர் கூறினார். குதிரை தானம், யானை தானம், நிலம் தானம், தங்கம் தானம், அன்னதானம் இவை அனைத்தும் பெரியவை. ஆனால் வருத்தினி ஏகாதசியை அனுஷ்டிப்பது இவைகளை எல்லாம் விட உயர்ந்தது. குருக்ஷேத்திரத்தில் சூரிய கிரகணத்தின் போது தங்கம் தானம் செய்தால் கிடைக்கும் பலனும் இந்த ஒரு ஏகாதசியை அனுஷ்டிப்பதன் மூலம் கிடைக்கும். உயர்ந்த அறிவு. கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஆன்மீக அறிவை போதிப்பது மிக உயர்ந்ததான். ஆனால் அந்த பலனையும் கூட இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதன் மூலம் பெறலாம். ஒரு கடுமையான எச்சரிக்கை கிருஷ்ணர் உறுதியாக கூறினார். மகளின் செல்வத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் அடுத்த பிறவிகளில் துன்பம் அனுபவிப்பார்கள். இது தர்மத்தை காக்கும் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. எப்படி அனுஷ்டிக்க வேண்டும்? தசமி முன்னாள் சில உணவுகளை தவிர்க்கவும் அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாம். ஏகாதசி நாள் கோபம், பொய், வதந்தி, வீண் செயல்கள் ஆகியவற்றை தவிர்க்கவும். இதற்கு பதிலாக பிரார்த்தனை, ஜபம், கிருஷ்ணரை நினைவு கூறுதல், ஆன்மீக சாதனை, துவாதசி, நன்றியுடன் விரதத்தை முறையாக முடிக்கவும். மாற்றத்தின் இரவு. இந்த இரவில் விழித்திருந்து என்னை வழிபடுபவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். ஒரே ஒரு இரவு பல பிறவிகளின் சுமையை நீக்க முடியும். இறுதி வாக்குறுதி, இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பவன் என் நித்திய தாமத்திற்கு திரும்புவான். அது லார்ட் விஷ்ணு அவர்களின் திவ்ய லோகம். உச்சபலன். இந்த கதையை கேட்பதாலேயே 1000 பசுக்கள் தானம் செய்த பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்களா? துன்பத்திலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? சிறந்த எதிர்காலத்தை விரும்புகிறீர்களா? அப்படியானால் வருத்தினி ஏகாதசியை தவறவிடாதீர்கள். கால் டு ஆக்ஷன். இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஹரே கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.
5 பேருக்கு பகிருங்கள். இந்த வீடியோவை குறைந்தது 5 பேருக்கு பகிருங்கள். ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் காரணமாக இருக்கலாம். இறுதி ஆசீர்வாதம். கிருஷ்ணர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கை அமைதியால் நிரம்பட்டும். உங்கள் இதயம் பக்தியால் நிரம்பட்டும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு ஏகாதசி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஹரே கிருஷ்ணா. ஏப்ரல் 13, 2026 ஒரு சாதாரண நாளாக தான் தோன்றலாம். ஆனால் இந்த ஒரே நாளின் உள்ளே மறைந்திருக்கிறது ஒரு அரிய ஆன்மீக வாய்ப்பு. ஒரு தருணம், அதில் காலமே மெதுவாக நின்றது போலிருக்கும். கடந்த செயல்களின் சுமை நீங்கக்கூடியது. ஒரு மனித வாழ்க்கை முழுவதும் திசை மாறக்கூடியது. பல யுகங்களாக முனிவர்கள், மன்னர்கள் மற்றும் ஆன்மீக தேடுபவர்கள் இத்தகைய ஒரு நாளுக்காக காத்திருக்கிறார்கள். செல்வத்திற்காக அல்ல, அதிகாரத்திற்காக அல்ல, ஆனால் அதைவிட உயர்ந்த ஒன்றிற்காக, ஆன்மாவின் சுத்திகரிப்பு. ஏனெனில் வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கின்றன, அதில் விதி மெதுவாக மாறாது. ஒரே ஒரு புனிதமான முடிவில் முழுவதும் மாறிவிடும். அந்த தருணம் அழைக்கப்படுவது வருத்தினி ஏகாதசி.